இருதயத்தில் நொந்து வேதனையோடு கண்ணீரோடு அலைக்கழிப்போடு வந்திருக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. எத்தனை பேர் குழந்தை இல்லை, 23 வருஷம் குழந்தை இல்லை, குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை, எல்லா கஷ்டம் துன்பம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கு. இப்பொழுதே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நீங்கள். ஆண்டவரே எனக்கு தாரம், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. எங்கேயோ மனதை வைக்காதீங்க. வீட்டில் என்னாச்சோ, என் மகன் என்னானோ இல்லை, கவலையே படாது. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். கர்மியானே, இன்றைக்கு சங்கீதம் 65:4 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இந்த ஜெபகோபுரத்தில் இந்த காரியங்கள் தான் நடக்கிறது. ஜெபகோபுரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. ஆண்டவர் அழைக்கிறார், மகளே மகனே வா, துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிற உன்னை ஆற்றி தேற்று என்று அழைக்கிறார். அவருடைய பிரகாரம், அவருடைய சமூகம், ஹீஸ் ஹியர் ரைட் நவ். ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு தெரியாமல் இருக்கல, கண்களால் பார்க்க முடியல, ஆனால் ஹீஸ் ஹியர். உங்கள் பக்கத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அது உண்மை. நான் பொய் சொல்லவில்லை, இது உண்மை. 39 வருஷங்கள் அவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானுடைய ரெண்டாவது என்ன செய்கிறாரா, அவர் தம்முடைய பிரசன்னத்தால் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு என்னது தேவை என்பதை அறிந்தவராக, கண்ணீரெல்லாம் துடைக்கிறவராக நம்ம மத்தியில் இருக்கிறார். மூன்றாவது என்ன செய்கிறாரா, நமக்கு தம்முடைய வல்லமை மகிமையை அனுப்பி நம்முடைய கட்டுகளெல்லாம் முறிய செய்கிறார், நம்முடைய பாடுகளது விடுதலை ஆக்குகிறார். அவருடைய வல்லமை மகிமையாக வெளிப்படுகிறது. இதைத்தான் தியானிக்க போகிறோம். இந்த ஜெபகோபுரத்தில் இத்தனை கர்த்தருடைய காரியங்கள் நடக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கும் நடக்கப் போகிறது, இப்பொழுதும் நடக்கிறது. ஆகவே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஒருவராவது கவலையோடு இருக்க வேண்டாம், கண்ணீரோடு இருக்க வேண்டாம். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்படித்தான் இன்றைக்கு உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்து ஆனந்த மகிழ்ச்சியில் நிரப்பி அனுப்ப போகிறார். காரணம் என்ன? அவர் இங்கே இருக்கிறார், தேவன் இங்கே இருக்கிறார். எத்தனை பேருக்கு அறியாமையினால் பாருங்கள், வெளியே அழுது கொண்டிருக்கிறார், குடும்பங்களே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கோ ஆண்டவர் நன்மையானதை தரப்போகிறார், இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். சங்கீதம் 132, 13, 14 என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போமா? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். என்ன அழகா வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு
எப்பொழுதும் வேதம் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், சியோனை என்பொழுது என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்குங்க. லாசரஸ் என்று இருப்பீர்களா, லாசரஸ்ன்னு போட்டுங்க. உங்கள் அதே மாதிரி பெண்கள் ஜாய் என்று இருப்பீர்கள், ஜாய் என்று போட்டுக்கொள்ளுங்க. ஜாய் தெரிந்து கொண்டு, லாசரஸை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். நீங்கள் உங்களோடு கூட தங்கி இருக்கும்படி விரும்புகிறார். இந்த இடத்துல உங்களுக்கு அவர் வாசஸ்தலத்தில் உங்களை ஆசீர்வாதம் கொடுக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். ஆண்டவர் எப்பொழுதும் இங்கே தங்கி இருக்கிறார். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போது ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அதனால் என்னென்ன விதங்களிலே இதை நாம் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கொடுக்குறாரா, நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறார். இஸ் கிவிங் அஸ் ரெஸ்ட். இருதயத்தில் நொந்து வேதனையோடு கண்ணீரோடு அலைக்கழிப்போடு வந்திருக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறார், சமாதானத்தை கொடுக்குறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. எத்தனை போராட்டம். இன்றைக்கி பார்த்தீங்க, டிவி ப்ரோக்ராம் பார்த்தீங்க, மீடியாவில் தயாரித்து அவர் வெளியிடும் பொழுது எத்தனை பேர் குழந்தைகள், 23 வருஷம் குழந்தை இல்லை, குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை, என்ன கஷ்டம் துன்பம். இன்றைக்கி உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாத உலகம், இதில் கஷ்டம் துன்பம் தான் இருக்குது என்று சொல்லுகிறது. நீங்களும் கூட இப்படிப்பட்ட நிலைமையில் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொன்னாங்க, இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதலை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திரா 33:14 ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். மை பிரசன்ஸ் ஷல் கோ பிஃபோர் யூ. ஆண்டவர் தன் இஸ்ரவேல் ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் பிராமிஸ் கொடுக்குறார், வாக்குத்தத்தம் கொடுக்குறார். என் சமூகம் உங்களுக்கு முன்னால் போகும், அதனால் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க. அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம், என் சமூகம், என் பிரசன்ஸ், என் மை பிரசன்ஸ் உங்களுக்கு முன்னாலே செல்லும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த சமூகம் உங்களுக்கு என்ன கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது இளைப்பாறுதல், ரெஸ்ட், சமாதானம், சந்தோஷம். என்ன நாடி வந்தீங்களோ அதை கொடுக்கிறார். இப்பொழுதே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் நீங்கள். ஆண்டவரே எனக்கு தாரம், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. எங்கேயோ மனதை வைக்காதீங்க, வீட்டில் என்னாச்சோ, மகன் என்னானோ, இல்லை கவலையே படாது. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் என்ற புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்கே பார்க்குறோம், சாலமோன் ராஜா கர்த்தர் தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளினார் என்று சொல்கிறான். அவன் ஆசீர்வதிக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அதே வசனம் ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். பலவிதமான தவிப்போடு சஞ்சலத்தோடு கவலையோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதே வசனம் சொல்லுகிறார், என் ஜனமாகிய என் அடிமை மகளே, மகனே, நான் என்னுடைய இளைப்பாறுதல் ஹெவன்லி ரெஸ்ட், பரலோகத்திலிருந்து வருகிற இளைப்பாறுதலை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறேன். பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னும் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் பிள்ளைகளே, என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, எதுவும் இருந்தால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிறேன் மகளே, மகனே, வாலிபனே, வாலிப பெண்ணே, சிறு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறபடியால் ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்கிற. பிரியமானே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பொல்லாத உலகம் என்று கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அதன்படி நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, ஒருவேளை நம்ம வீட்டில் சமாதானம் வந்தால் வெளிப்பக்கம் சமாதானம் இல்லை. எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடு. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறபடியால்
நமக்கு பிரச்சனைகளையும் பாடுகளையும் கொண்டு வந்து போடுகிறதுனால சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நெருக்கத்தோடு வந்திருக்கிறோம், நெருக்கத்தோடு வாழ்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரான் தெரியுமா? இருள் நிறைந்த இந்த உலகத்திலே, இருள் நிறைந்த தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்க ஒளியாக வந்தேன், இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக நான் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆகவே பிரியமானே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிரகாசம். ஆஸ் யூ ஆர் லிசனிங் டு த மெசேஜ், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்குற இந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கிற இருள் மறைகிறது. நான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறேன், ஒளியை கொடுக்கிறேன், பிரகாசத்தை கொடுக்கிறேன், ஒன்று வாழ்வை செழிக்க செய்கிறேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளவு சந்தோஷம்! எனக்கு அருமையான இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கத்தான் இந்த ஜபகோபுரம். ஜனங்கள் எவ்வளோ பேர் ஓடி வருகிறார்கள் பாருங்கள். ஜபகோபுரத்தில் எவ்வளவோ ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். எதற்கு? ஐயோ, என் பாடு தாங்க முடியலையே, என் கண்ணீர் தாங்க முடியலையே. வருகிற மக்களை ஆண்டவர் அணைத்து கொடுக்கிறார். மகளே, மகனே, கவலைப்படாது, நான் உனக்கு இறங்குகிற கர்த்தர், இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர், உன்னுடைய வருத்தம் பாரம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களை அணைத்து உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். அதைத்தான் பாருங்கள், சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். அப்போ சொல்லுகிறான், 2 நாளாகும் என்ற புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களை வாசிக்க கேட்போமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். இன்றைக்கு ஜபகோபுரத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி. நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய முகத்தை தேடி தானே வந்திருக்கிறீங்க. அதே போல தான் ஜபகோபுரத்தை நாடி தான் ஜபம் பண்ணுவதற்காக மகள் 1000 திரண்டு வருகிறார். இந்த ஊரில் மட்டும் இல்லை, இது மட்டுமல்ல, 101 ஜபகோபுரம், ஜப வீரர்கள் இருக்கிறார்கள். ஜபம் பண்ண மக்கள் ஓடி வருகிறார்கள். ஒரு சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு அம்மா பிசாசு பிடித்து பயங்கரமான நிலைமையில் இருந்தவங்க வீட்டிலேருந்து ஓடி வந்தாங்களாம். புருஷன் எங்கே போகிறான்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, பின்னாலேயே ஓடி வந்தாராம். அப்போ இந்த அம்மா எங்கே வந்தாங்க, நேராக ஓடி வந்து பல மைல் நடந்து வந்து ஜபகோபுரத்தில் வந்து பொத்துன்னு விழுந்தாங்க. எனக்கு அருமையானவர்கள், இப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்கத்தான் இந்த ஜபகோபுரத்தில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அதே தேவன், ஜபகோபுரத்தில் இருக்கிற தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட, கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறீங்க. அதனால் அவர் என்ன சொல்லுகிறார், என் முகத்தை தேடி, அடுத்து என்ன சொல்லுகிறார், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். நான் கேட்கும் பொழுது, பேசும் பொழுதே உங்களுடைய பொல்லாத வழிகள் இருக்குமானா, குடி ஆசை இருக்குமானா, உலக ஆசை இருக்குமானா, தவறான வழியில் நம்ம போய் கொண்டிருப்போமானால், மோகங்கள், இச்சைகள், காமங்கள் இதனால் கெடுத்து கொண்டிருப்போம், சரீரத்தை கெடுத்து கொண்டிருப்போமானால், இன்னும் பொறாமை, எரிச்சல் போன்ற பிசாசின் குணங்கள் இருக்குமானால் அதையெல்லாம் தூக்கி எறிவோம். ஆஸ் யூ ஆர் சிட்டிங் தேர், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூக்கி எறிங்க. இது வேண்டாம் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிது, ஒரு பக்கம் தள்ளி தூக்கி எறிங்க. அப்பொழுது பரலோகத்தில் இருக்க கர்த்தர் நான் கேட்பேன், உன் ஜபத்தை கேட்பேன். எதற்காய் வந்திருக்கிறாயோ அந்த ஜபத்தை நான் கேட்டு உன் பாவத்தை மன்னிப்பேன். இப்போ நான் சொல்ல இட் இஸ் ஹேப்பனிங். நான் சொல்ல நடக்குது. உங்கள் பாவம் எதுவாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறார், அதை மன்னித்து மறக்கிறார். ஆண்டவர் சொன்னது தான், அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். உங்களுக்கு சேமத்தை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு என்ன விரும்பி நாடி வந்தீங்களோ, குடும்பத்தில் சமாதானம், உங்களுடைய போராட்டங்கள்லேருந்து விடுதலை, இல்லாமையிலிருந்து விடுதலை,
அத்தனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை எவ்வளவு கஷ்டத்தோடு வந்தான் எனக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது, அவன் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, எனக்கு தான் தெரியும் என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்திருக்க கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கும். என் நாமம் இங்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இந்த ஜெபகோபுரத்தை தெரிந்து கொண்டு, இந்த இடத்தை தெரிந்து கொண்டு, இந்த நேரத்தை தெரிந்து கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தினேன். இட்ஸ் அ ஹோலி பிளேஸ். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தமான தேவன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் எங்கே இருக்கும். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்களுடைய கட்டுகளை மாற்றுகிறதற்காகவே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய கண்களை ஆனந்த கண்ணீர் கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் என்ன விரும்பி நாடி வந்தீர்களோ, எதை நீங்கள் தேடி வந்தீர்களோ, எது இல்லை என்று கசந்து வந்தீர்களோ அதை கொடுத்து அனுப்ப போகிறார். You are receiving all your blessings right now. Wherever you are receiving. Hallelujah. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்து போனவர் அல்ல. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவன் சொன்னார். உயிரோடு இருக்கு. உங்கள் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லியிருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்கள் மனசில் என்னெல்லாம் கவலையோடு வந்தீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார், கேட்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் திரும்பி போகும்போது கொண்டு போவது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு விடுதலையாக. அதுதான் ஜெபகோபுரம். ஜனங்க இன்றைக்கி வருகிறாங்க, ஜெபகோபுரத்தில் வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும். எவ்வளோ ஆசையோடு வர்றாங்க, எங்கிறதெல்லாமோ வருகிறார்கள். கர்த்தருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து அனுப்புகிறார். இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைத்து அனுப்புகிறார். நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அருமை தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீரப்பா, உலாவி கொண்டிருக்கிறீரப்பா, உலாவி கொண்டிருக்கிறீரப்பா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன் சொன்ன வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாத தெய்வமே, நீர் வந்து எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் மத்தியில் உலாவுகிறீரப்பா. தகப்பனை ஒருவராவது கெட்டு போவது உமக்கு பிரியமில்லை. ஆண்டவரை யார் யார் மனதில் உடைந்து வந்திருக்கிறார்களோ, ஐயோ எவ்வளவு பாரம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு கண்ணீர் என்று உடைந்த பாத்திரமாய் வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நோக்கி பாருப்பா. உடைய பிள்ளைகளை உம்மண்டை இழுத்துக்கொள்வீராக. அவர்கள் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க அவர்களை ஆசீர்வதித்து உபயோகியும். என்னோடு பாடுபட்ட மக்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும். இந்த ஜெபகோபுரத்தில் இதிலும் பெரிதான நன்மைகளால் வருடா வருடம் நீ எழும்பி பிரகாசிக்கட்டும். நிரம்பிய ஆசீர்வாதம் நிரப்போப்பா. துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். ஜெப வீரர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் ஆமேன்னுட்டு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.